அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இது எக்ஸ்ப்ளோர் வித் சித்திக். முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி நாம் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நாம் இப்போ அதிரப்பள்ளியிலேருந்து ராஜபாளையத்துக்கு போக போகிறோம். போகும்போது என்னென்ன பார்த்தோம், என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திச்சோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இந்த பாலம் அதிரப்பள்ளியிலேருந்து ஆலுவா போகிற ரோடு. மேப்பில் இதைத்தான் காட்டுனுச்சு. கீழே ஓடுறது அதிரப்பள்ளியிலேருந்து வரக்கூடிய ஆறு தான். அடுத்து நாம் பயணம் பண்ணுறது ஒரு ஆஃப் ரோடு. ரொம்பவே சின்ன ரோடாக இருந்துச்சு. அந்த ஆஃப் ரோடில் தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பாம் ஆயில் எடுப்பாங்க இல்லையா, அந்த மரங்கள் தான். அது ஒரு ஃபார்ம் ட்ரீ, பனை மரம் மாதிரியான ஒரு மரம் சுற்றி அதுதான் இருந்துச்சு. நம்ம கூடவே சாலக்குடி ஆறும் நம்ம கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் பாமாயில் எடுக்கக்கூடிய அந்த விதை. இந்த பழத்திலிருந்து தான் பாமாயில் எடுக்கிறாங்க. போகும்போது இதை பார்த்தோம், அப்படி நம்ம வீடியோ எடுத்துட்டோம். இந்த அதிரப்பள்ளி போகிற பாதை எல்லாமே இந்த பாமாயில் எடுக்கிற மரங்கள் தான் அதிகமாக நிறைஞ்சிருந்துச்சு. அப்படியே நம்ம போகும்போது ஒரு நல்ல பாதையில் அது கொண்டு போய் விட்டுச்சு. நம்ம வந்தது ரொம்பவே ஆஃப் ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாதை ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம போய்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா பாலாட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே ரப்பர் காடு தான். அதை கடந்து போகும்போது மறுபடியும் ரொம்ப ஒரு ஆஃப் ரோடு, ரொம்ப சின்ன ஒரு ரோட்டில் தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பாதை எவ்வளவு ஏற்றம்னா, ரொம்ப ஸ்லாப்பான ஒரு ரோடு, ரொம்ப ஏற்றம். வண்டி ஏறுறதுக்கு அவ்வளவு திணறு இருந்துச்சு. அப்படி ஒரு ஏற்றம் தான் இது. மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வலிகிறமோ அப்படிங்கிற பயத்தினால தான் வண்டியை ஏற்றி பயங்கரமாக ஒரு ஏற்றம் அது. அப்படி தான் கொண்டு போனோம். மேப்பை மட்டும் நம்பி போகிறனால இந்த பயணத்துடைய இந்த சேலஞ்சை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி தான் அந்த பாதை போணுச்சு. ஆஃப் ரோடு தான், ரோடு ரொம்ப மோசம்தான். இந்த ரோடு அப்படியே கல்லாடி பழையட்டூர் அப்படிங்கிற ஒரு ரோட்டில் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டுருச்சு. அப்படியே நம்ம இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜங்ஷன் வரும். அதை தாண்டி போகும்போது இந்த ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பாலத்தில். இது பார்க்குறது ரொம்ப சூப்பரான ஒரு ஆறு, ரொம்பவே பெரிய ஒரு ஆறு கூட. அதை கடந்து நம்ம போகும்போது ஆலுவா மூணார் ரோடு அந்த இதில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருச்சு. அதுவுமே ஒரு சூப்பரான ரோடு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். இந்த ரோடு நம்மளை கோதமங்கலம் அப்புறம் நெறியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் கொண்டு வந்து விட்டுருக்கு. நெறியமங்கலத்திலிருந்து மூணாருக்கு போகிற இந்த பாதை. இந்த நெறியமங்கலம் பாதையில் ஒரு பெரிய பாலம் ஒன்று வரும். இப்போ அது சின்ன பாலமாக இருக்கலாம், ஆனால் 1924 கட்டப்படும் போது அது ரொம்ப பெரிய பாலம். ஏன்னா இதுதான் இடுக்கி டிஸ்ட்ரிக்டையும் கொச்சினுக்கும் போகக்கூடிய ஒரு முக்கியமான இணைப்பு பாலமாக இருந்துச்சு. 1924 மூணாறில் மிகப்பெரிய வெள்ளம் போக்குவரத்தே இல்லாத போது இந்த பாலத்தை வெள்ளக்காரங்க கட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாலம் 100 வருஷம் ஆனாலும் இந்த பாலம் இன்னும் அதே கம்பீரத்தோடு அப்படியே இருக்குது. இதுதான் அந்த பாலம். இன்னும் அதே உறுதியோட பிரம்மாண்டமாக நின்றுக்கிட்டு இருக்கு. அழகான ஆர்ச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் பல 100 வருடங்கள் ஆனாலும் இது இன்னும் அப்படியே கம்பீரமாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த பாலத்தை நம்ம கடந்து போகிறோம். இந்த பாதையில் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக தான் போகணும். கொஞ்சம் ரோடு சரியில்லாமல் தான் இருக்கும்.
போகிற பாதையில் அந்த மலை மேலே எங்கே பார்த்தாலும் அருவி தான். அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு நாம் போய்கிட்டே இருந்தோம். நம்மளை சுற்றி மேகமூட்டம் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இதே ரூட்டில் நம்ம போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய முதல் அருவி பார்த்திங்கன்னா சேப்பாறை. இந்த பகுதியில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு அருவி தான். இதுதான் அந்த அருவி. இந்த அருவி பேர் சேப்பாறை அருவி. இதுவும் ஒரு அருமையான சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். நிறையா படத்தில் இந்த அருவியை காட்டியிருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துட்டு அப்படியே இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறோம். கொஞ்ச தூர பயணத்தை நமக்கு அடுத்த அருவி வரும். இதுதான் அந்த அருவி. இதுக்கு பேர் வாலரா அருவி. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம போகும்போது சரியான மழை, அதனால அதிகமான வெள்ளம் இருந்ததுனால இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதையும் இருந்து பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம். இந்த பாதையில் போகும்போது இன்னொரு அருவி விழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரி, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போன்னு அந்த ரோட்டில் போய் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அது ஒரு தடுப்பணை மாதிரி கட்டியிருந்தாங்க. அதை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, இதையும் நம்ம வீடியோ எடுப்போம், நம்ம மகளத்தை காட்டுவோங்கிறதுனால அதையும் இறங்கி வந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். இதுதான் அந்த ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி இருந்த இடம். இந்த பாதையில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பயணம் வந்திருக்கேன். என்னுடைய பையனும் நானும் இதே லோசிசி வண்டியில் மூணார்லேருந்து ஆலப்பி போகிறதுக்காக போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு அருவியை பார்க்க போகும்போது கொஞ்சம் பைக் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டோம். எங்களுக்கு எதுவும் அடிபடலை, ஆனால் பைக்குடைய ஃபுட்ரெஸ்ட்டு கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. அதனால் எங்களால் பிரேக் அடிக்க முடியாமல் தான் இருந்துச்சு. சரின்னா அடிமலையை கடந்து வரும்போது ஒரு தாத்தா டீ கடை வச்சுருந்தாரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த அருவிக்கு எதிராக தான் அந்த டீ கடை இருந்துச்சு. அவர் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சார். ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணனும் உதவி செஞ்சார். அவங்கள பார்க்கணும் போல் இருந்துச்சு, ஆனால் ரோடு அகலப்படுத்துகிறாங்க, அதனால் அவங்க கடையெல்லாம் எடுத்துருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த இடத்துக்கு வரும்போது அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் அவங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இப்போ நாம் மூணார் போகிற ரோட்டில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மூணாருங்கிறது எவ்வளோ சூப்பரான ஊர்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அதை ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோவாக போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதை நம்ம சீக்கிரமாகவே போய் பார்த்து வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். இப்போ நாம் போகிறது ராஜாக்காடு. ராஜகுமாரி அப்படியே தான் போகணும் அப்படின்னு மேப்பு காட்டுது. அதனால் மேப்பு படி நடந்து போகிறது தான் இந்த வீடியோட சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பாதையை தொடர்றோம். இந்த பாதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு நட்டுக்குத்துக்கு இறக்கம். அதாவது ஒரு மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. நாங்களும் இப்போ முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் இறங்கி வந்துட்டோம். ஆனாலும் முடியவே இல்லை, நட்டுக்கு இறங்கிட்டே இருக்குது. எங்கள் கூட பெரிய பெரிய வண்டியில் வந்த ஒரு சில ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுமே இதில் இறங்க முடியாதுன்னு திரும்பி போயிட்டாங்க மூணார் பாதையில். ஆனால் நாம் இந்த வீடியோவை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக அந்த பாதையில் இறங்கிட்டோம். ஆனால் இன்னும் இது இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி ஒரு இறக்கம்? ஒரு முழுசாக ஒரு மலையிலேருந்து அப்படியே நட்டுக்கிட்டு கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் முடியவே இல்லை. நாங்களே இப்போ முடிஞ்சிடும்னு பார்த்தா போய்கிட்டே தான் இருக்குது. மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்குது. போகிற பாதை எல்லாமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. வழுகாமல் போகணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக இந்த பாதை இறங்கி முடிஞ்சு வேற ஒரு ரோட்டில் கொண்டு போய் விட்டுருச்சு. இந்த ரோடு வந்து ராஜாக்காடு போகிற ரோடு. இந்த ரோட்டில் போகும்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரோட்டில் ஒரு தடவை பாதை மாதிரி வந்திருக்கோம். அப்போ நாங்கள் ஒரு டேம் பார்த்தோம். அந்த டேம் எங்கே இருக்குங்கிறத நாங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட விசாரித்தோம். அந்த டேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்லாரூட்டி டேம். ஏன் இந்த டேமை நாங்கள் போய் பார்க்குறோன்னா, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த டேமுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அதான் டேம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக தண்ணி போய்கிட்டு இருக்குன்னு. இதுக்காக தான் நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றினாலும் பரவாயில்லன்னு இந்த டேமுக்கு வந்துட்டோம். இப்படிப்பட்ட டேமை உங்கள்கிட்ட காட்டாமல் போனால் எப்படி? இந்த டேமுக்கு பேர் கல்லாரூட்டி. ரொம்பவே அற்புதமாக தண்ணி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேம்.
இதோட இரைச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சூப்பராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக தண்ணி கூட்டிக்கிட்டு இருந்த அந்த டேமில் இருந்து நாம் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பாதையில் போகும்போது நாங்கள் ஒரு விசித்திரமான ஒரு இடத்த பார்த்தோம். ஒரு கெட்டடத்திலிருந்து அடியிலிருந்து தண்ணி போய்கிட்டு இருந்ததை, அது என்னங்கிறது கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அது ஒரு பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஆனச்சல் டேமில் இருந்து குழாய்கள் மூலமாக இந்த தண்ணியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் பவர் அந்த ஈபி எடுத்துகிட்டு மிச்ச தண்ணியை கீழே கொண்டு போகிறாங்க. இதுதான் அந்த இடம். உங்களுக்கு அந்த தண்ணி தெரியுதான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அது கொஞ்சம் காடு மாதிரி இருந்துச்சு, சரியாக வீடியோ எடுக்க முடியலை. இப்போ நாம் ராஜாகாடை கடந்து ராஜகுமாரி அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு வந்திருக்கிறோம். ராஜகுமாரி அப்படிங்கிற ஊரை கடந்த உடனே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு. பூப்பாறை பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் பூப்பாறை. இங்கேருந்து நாம் லெஃப்டில் போனோம்னா மூணார் போயிடலாம். ஆனால் நாம் இப்போது மூணாருக்கு போக போகிறதில்ல, நேராக நம்ம ஊருக்கு தான் போகிறோம். ரைட்டில் போகும்போது போடிமெட்டு. நான் கொஞ்சம் வருஷம் மூணார் வந்ததுனால எனக்கு மூணாருங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய முதல் வீடியோ மூணாராக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால அதை எடுக்க முடியலை. நிச்சயமாக நம்ம மூணாரில் வீடியோ எடுத்து பதிவிடுவோம். இப்போ நாம் போடிமெட்டுக்கு வந்துட்டோம். இந்த போடிமெட்டு பாதையே ஒரு சிறப்பான பாதை தாங்க. மூணாருக்கு வரக்கூடிய இந்த போடிமெட்டு பாதையே ரொம்பவே வரலாறுகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பாதை தான். நிச்சயமாக இதுவும் ஒரு வீடியோ எடுப்போம். நாம் அதை கடந்து அப்படியே பயணத்தை தொடரும்போது இந்த போடிமெட்டுடைய ஃபுல் வியூவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சோம். அப்போ நாங்கள் ஒரு கடையை பார்த்தோம். இப்போ உங்களுக்கு எதிர தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலர் கேட்டு போட்ட கடை. அந்த கடையிலேருந்து இப்போ இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். அவங்ககிட்ட கேட்டோம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவங்க மாடியில் ஏறி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா இனிமேல் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாதை ராஜபாளையத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது. இன்னும் நம்ம ராஜபாளையத்துலேருந்து மூணாருக்கு போகிறது இதெல்லாமே தனித்தனியாக நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோவில் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாதை, இந்த வளைவாக இருக்குல்ல, இந்த பாதை வழியாக பயணித்து நாங்கள் நம்ம ஊருக்கு போக போகிறோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.